அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கைலாய மலை அப்படின்னா அதோட மர்மங்கள் என்ன, நம்ம கைலாய மலைக்கு எப்படி சொல்லணும், இங்கே உண்மையிலேயே சிவன் இருக்கிறாரா, இங்கே போனவங்க ஏன் திரும்பி வரதில்லை அப்படின்னு நிறைய மர்மமான விஷயங்கள் அப்படின்றது இந்த கைலாய மலையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த கைலாய மலையில் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கு இளம் வயதா செல்லக்கூடியவங்க முதியவங்களா மாறி திரும்பி வராங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை, இந்த கைலாய மலையில என்னென்ன விஷயங்கள் இன்னும் இருக்கு, நமக்கு தெரியாத என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தான் தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே இந்த புவியில இருக்கக்கூடிய இயற்கையோட படைப்புகள்ல உயரமா இருக்கக்கூடிய மலைகள் நம்ம அனைவருடைய மனதை கவரக்கூடிய வகையில தான் இருக்கு. கிரேக்கர்கள் ஒலிம்பஸ் மலையையும், யூதர்கள் சினாய் மலையும், இந்து ஜைன பௌத்த மதத்தினர்கள் கைலாய மலையுமே தெய்வீக தன்மை கொண்டவையா பார்க்கப்படுறாங்க. குறிப்பா நம்மளுடைய நாட்டுல மலைத்தொடர்கள்ல இருக்கக்கூடிய கைலாய மலை உலகை காக்கும் கடவுளான சிவபெருமான் எண்ணற்ற சித்த புருஷர்கள் வாழக்கூடிய இடமா இந்து மத பக்தர்களால நம்பப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரஷ்ய நாட்டு கண் மருத்துவரும் மலையேற்ற வீரருமான டாக்டர் எர்னஸ்ட் முல்டஷேவ் கைலாய மலை உண்மையில் இயற்கையாக தோன்றிய மலையே கிடையாது அப்படின்னு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை விட அனைத்து வகையிலும் முன்னேறிய நாகரிகத்தை சார்ந்த மனிதர்களோ இல்ல வேற்றுலக வாசிகளோ கட்டிய மிகுந்த ஆற்றல் வாய்ந்த பிரமிடுகளா அவை இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இதே கருத்தை தான் நம்மளுடைய நாட்டு சமஸ்கிருத பண்டிதர் ஒருவரும் செஞ்சிருக்காரு. ராமாயண இதிகாசத்திலேயே இந்த கைலாய மலை பிரபஞ்ச சக்தி மிகுந்த அளவில் குவியக்கூடிய இடம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இந்த மலையை பற்றி மேலும் ஆராய்ந்தப்போ பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்படுறாங்க. அதாவது பௌத்தர்களுடைய மத நம்பிக்கைப்படி இந்த மலை ஷம்பாலா என்றும், ஹிந்துக்கள் இதை கபாபா என்றுமே அழைத்து வந்திருக்காங்க. அங்கு தேவலோக மனிதர்கள் மற்றும் கந்தர்வர்கள் வாழ்வதாகவும் இந்த இரு மதத்தினருமே நம்புவதா சொல்லப்பட்டிருக்கு. பல அமானுஷ ஆற்றல்களை கொண்ட இந்த மலையோட ரகசியங்களை அறிய இந்த மலையில் ஏறிய பல மலையேற்ற வீரர்கள் திரும்ப உயிருடன் திரும்பவில்லை அப்படின்னு இந்த மலையுடைய ஆற்றல்களை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. வேறு சில மலையேற்ற வீரர்கள் இந்த மலையினுடைய ஒரு மர்மமான பகுதியை அடைந்தப்போ பல ஆண்டுகள் முதுமையடைந்தவர்களா மாறியதாகவும் அதற்கு பிறகு ஓராண்டு காலத்திலேயே அவங்க ஒவ்வொருவராய் இறந்து விட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. 1999 இந்த கைலாய மலைக்கு சென்று வந்தவர் ஒருவர் கைலாய மலையுடைய அடிவாரத்துல தாம் தங்கியிருந்த போது ஒரு இரவு நேரத்துல இந்த மலைக்குள் இருந்து மனித நடமாட்டத்தை காட்டும் வகையிலான சத்தங்களை தான் கேட்டதாகவும் ரஷ்ய மருத்துவர் மெல்டேஷேவ் சொல்லியிருக்காரு. இவ்வளவு அமானுஷ சக்தி வாய்ந்த இந்த கைலாய மலை மீது மலையேறுபவர்களால ஹிந்து பௌத்த ஜைன மதத்தினருடைய மத உணர்வுகளை புண்படுவதாக கருதி இந்த மலை இருக்கக்கூடிய திபெத் பகுதியை ஆளும் சீன அரசு இந்த மலை மீது இனி யாரும் மலையேற்றம் செய்யாதவாறு தடை விதிக்கப்பட்டிருக்கான். இந்த முடிவை தாம் வரவேற்பதாக இமயமலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கைலாயத்துடைய ரகசியங்களை அறிய முற்பட்டவங்க இறந்து போவதாகவும் தெய்வ பக்தியுடன் போயிட்டு வரவங்க நல்ல நிலையை அடைகிறதாகவும் ஒரு பேச்சு இருக்குன்னே சொல்லலாம். பிரம்மனோட இருப்பிடம் சத்தியலோகம், விஷ்ணுனுடைய இருப்பிடம் வைகுண்டம், சிவனோட இருப்பிடம் அப்படின்னு சொன்னா கைலாயன்னு புராண கதைகள்லயும் ஆன்மீக கதைகள்லயும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சத்தியலோகமும் வைகுண்டமும் மனித கண்களுக்கு தெரியாது அப்படின்னும் நம்மளுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரே தேவலோகம் கைலாயம் அப்படின்னு சிலரால சொல்லப்படுது. அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அங்கு எப்படி செல்லலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம தான் இருக்கு. இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில இமயமலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் நடுவுல தான் அமைஞ்சிருக்கு. இதோட இருப்பிடம் திபெத் நாட்டுடைய எல்லை அப்படின்னு சொல்லலாம். சிந்து, ஜட்லஜ், பிரம்மபுத்திரா போன்ற புகழ்பெற்ற ஆறுகள் இந்த மலையிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. இது மிக சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கும். அதே வேளையில இந்தியாவினுடைய ரொம்ப ஆபத்தான சுற்றுலா தலமாகவும் இருந்து வருது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கைலாய மலை 6638 மீட்டர் உயரம் கொண்டிருக்கு.
ஹலாசா எனும் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவான கைலாசம் எனும் பெயருக்கு படிக கற்கள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. பார்ப்பதற்கு அழகிய படிக கற்கள் போலவே சூரிய ஒளியில ஜொலிக்குமா. இந்த கைலாயமலை ஒவ்வொரு மதத்தின்படியும் ஒவ்வொரு நம்பிக்கை கொண்டதா தான் இருக்கு. இந்து மதத்தின்படி இந்த கைலாயமலையில் சிவன் வாழ்வதாகவும் அவ்வப்போது தன்னுடைய மனைவி பார்வதியுடன் தியானம் செய்வார் அப்படின்னும் அந்த நேரம் மயான அமைதி நிலவும் அப்படின்னும் அங்கு சென்று வந்த பக்தர்களால சொல்லப்படுது. கைலாயமலை மேருமலை அப்படின்னும் அழைக்கப்படுது. இங்குதான் முதலாம் தீர்த்தங்கரர் ரிஷிபானந்தா மோட்சம் அடைந்ததாகவும் சமணர்களால நம்பப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். கிபி 7ஆம் நூற்றாண்டுகள்ல புத்த மதம் நன்கு பரவி இருந்தப்போ திபத்துல இந்த கைலாயத்துல தான் புத்த சகஸ்கர வாரா இருந்தார் அப்படின்னு நம்பப்பட்டுட்டு வருது. உள்ளூர் மதமான போன் என்பவர்கள் அவர்களுடைய கடவுள் வாழ்ந்த இடமாக கைலாயத்தை பார்க்கப்பட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கு ரொம்பவே புகழ்பெற்ற ஏரியா மானசரோவர் ஏரி தான் இருக்கு. உலகின் மிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரே நன்னீர் ஏரி அப்படின்னு புகழ் பெற்றதுதான் இந்த மானசரோவர் ஏரி. இதை பிரம்மதேவர் உருவாக்கியதாக ஆன்மீகவாதிகளால இன்று வரைக்குமே நம்பப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். பாலையும் நீரையும் தனித்தனியா பிரித்து வைக்கக்கூடிய அன்னப்பறவைகள் வாழும் இடமாகவும் இது இருக்கு. முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானோட சேர்ந்து பிரம்ம முகூர்த்தத்துல இந்த ஏரியில வந்து நீராடுவதா இன்று வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். மானசரோவர் ஏரியிலிருந்து நடந்து செல்லக்கூடிய தூரத்துல தான் கைலாயம் இருக்கு. இந்த ஏரியில குளித்து விட்டு செல்வதால பக்தர்கள் முக்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 52 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த மலையை சுற்றி வர்றப்போ 2 இடங்கள்ல இந்த மலையுடைய அற்புத காட்சியை நம்மளால பார்க்க முடியும். அதுவும் சூரிய ஒளியில பிரதிபலிக்கக்கூடிய இந்த மலையோட காட்சி சுகு ஜெய்தி அப்படின்ற 2 இடங்கள்ல தான் ரொம்ப நல்லாவே தெரியும். கைலாயத்துக்கு செல்றவங்க அனைவருக்குமே இது போன்ற காட்சி தென்படுவது கிடையாதான். இத அரிதிலும் அரிய காட்சி அப்படின்னும் கௌரி சங்கர் காட்சி அப்படின்னுமே சொல்லப்படுறாங்க. அப்படி இந்த மலையில என்ன மர்மங்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னா இந்த மலையில நிறைய மர்மங்கள் ஒளிந்திருக்கான். குறிப்பா சிவன் ருத்ர தாண்டவம் ஆடும்போது பனிமலை சறுக்கர்கள் வருவதாகவும் சிவன் பார்வதி தேவியுடன் மானசரோவில் தோன்றக்கூடிய காட்சி கண்களுக்கு தெரிவதாகவும் பலராலையுமே சொல்லப்படுது. ஆனா உண்மை கண்டறியறோம் அப்படின்னு செல்றவங்க இறந்து விடுகிறாங்க அப்படின்னு பரவலான ஒரு பேச்சுமே இருக்கு. மானசரோவருக்கு பக்கத்திலேயே ராட்சத தலம்னு ஒரு ஏரி இருக்கு. இது உப்புத்தன்மை கொண்டதா இருக்கு. இதற்கு பின்னாலேயுமே ஒரு கதை இருக்கு. அதாவது இந்த ஏரியில ராவணன் தவம் செய்ததாகவும் அதனால உப்பாக மாறியதாகவுமே ஒரு புராண கதை இருக்குன்னே சொல்லலாம். 8000 மீட்டர் உயரத்துக்கும் அதிகமான இடங்கள்ல கூட ஏறி சாதனை செய்துட்டு வராங்க. ஆனா வெறும் 6668 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலையில ஏன் யாருமே ஏறுவது கிடையாது அப்படின்றதும் இது மிகவுமே சக்தி வாய்ந்த மலை. குறிப்பா சிவபெருமானுடைய ரகசியங்களை யாருமே தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சில ஆன்மீக அறிவர்களால சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கைலாய மலையை பௌத்த துறவியான மிலரேபா மட்டுமே கைலாஷ் மலையை அடைந்ததா பண்டைய புராண கதையிலுமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கைலாய மலையில இதுவரைக்குமே 15 வகையான ரகசியங்கள் அப்படின்னு பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் சில பல ரகசியங்கள் மற்றும் மர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கைலாஷ் மலையுடைய உச்சிக்கு ஏறி எண்ணிய விஞ்ஞானிகள் குழு ஒரு திபெத்திய லாமாவுடைய ஆலோசனையின் பேர்ல இறுதியில கைவிட்டிருக்காங்க. ஏறுபவர்கள்ல 4 பேர் இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இறந்து விட்டதாகவும் கைலாஷ் மலையில ஏறுவது கடவுளின் மனதை புண்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இங்க ஒரு பள்ளம் இருப்பதாகவும் ஒரு பள்ளம் மலையில ஒரு பெரிய குறுக்கு அடையாளத்தை உருவாக்குமா. கைலாச மலையின் இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளம் சிவனுடைய கழுத்தின் பாம்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. கைலாஷ் மானசரோவரின் கட்டுப்பாட்டிற்காக மிலரேபா நாரோ போன்சுங்குடன் சண்டையிட்ட போது பள்ளம் விடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. கைலாஷ் மலையுடைய உச்சி உண்மையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட வெற்றிட பிரமிடு என்று விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது 100க்கும் மேற்பட்ட சிறிய பிரமிடுகளால தான் சூழப்பட்டிருக்கான். ஆரம்ப மதிப்பீடுகளின்படி பிரமிடு வளாகத்தின் நேரடி உயரம் 100 முதல் 1800 மீட்டர் வரை இருக்கும் அப்படின்னும் அதே சமயம் எகிப்திய பிரமிடு 146 மீட்டர் மட்டுமே உண்மையாக இருந்தா இன்று அறியப்பட எந்த பிரமிட்டை விடவும் பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கைலாஷ் பிரமிடுகளினுடைய அதிசயம் ஒரு மேம்பட்ட நாகரிகத்தால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் இதனுடைய ஆற்றல் நுட்பமான விதிகள் மற்றும் ஆற்றல் நேரத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னுமே இதன் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. கைலாஷ் மலை பிரபஞ்சத்துடைய அச்சமாகவும் உலகின் மையமாகவும் உலகின் தூணாகவுமே கருதப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்றது இந்த கைலாய மலையில மறைந்திருக்கு.
அதில் இன்னைக்கு சில பல தகவல்களை தான் தெரிஞ்சிருப்போம். எந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.